ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீட் 2024 வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை வந்து ரீ கரெக்ஷனாவது நடக்குமான்ற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஸ்கேம் இந்த வருஷம் வந்து பெருசாக நடந்திருக்கு. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸஸும் வந்து பேரண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க என்டிஏ மேலே. ஆனால் ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்டிஏ அவங்களோட டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த வருஷம் ரீ எக்ஸாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாளுக்கு நாள் வந்து ப்ரெஷர் அதிகமாகிக்கிட்டே போகுது அவங்க மேல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்காங்க. நிறைய குளறுபடிகள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல வந்து நடந்திருக்கு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த OMR ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் அஃபிஷியலா என்டிஏ ரிலீஸ் பண்ண ஆன்சருக்கையும் இதையும் மேட்ச் பண்ணி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய மார்க்ஸ் வந்து வருது நிறைய பேருக்கு. ஆனா ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியான மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. இதை வந்து அவங்க அஃபிஷியலான OMR ஆன்சர் கீயை வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேசஸும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன ஆகும்ன்றது நம்மளுக்கு இன்னுமே தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் ரீ எக்ஸாம் ரீ கரெக்ஷன் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி தான் என்டிஏ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறமும் நடக்க சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் 15க்குள்ளே நம்மளுக்கு என்னன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து லேட் ஆகிட்டு போக முடியாது. இதுக்கப்புறம் நடக்க சான்சஸ் இருக்கா இல்லையான்றது வந்து உங்களுக்கு நடக்கணுமா வேணாமான்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த அளவுக்கு நியாயமா இந்த வாட்டி வந்து என்டிஏ நடத்திருக்காங்கன்றது உங்களுக்கு என்ன தோணுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வந்து இந்த வாட்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1-to-1 வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ், கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து கொடுக்க போறோம். 1-to-1 கைடன்ஸ்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து இருக்கு, மறக்காமல் வந்து அதை ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் ஸ்கேம் நடந்திருக்குன்றத நம்ம வீடியோஸாக போட போகிறோம். அண்ட் வந்து இப்போ இந்த கவுன்சிலிங்கை பற்றி ரிலேட்டட் வீடியோஸும் இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.